அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த குரு பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இப்ப இருக்கு. மே 14, 2025 அன்று உங்க ராசியிலேயே பெயர்ச்சியாக போறாரு. விரய குருவாக இருந்தவர் ஜென்ம குருவாக மாற போறாரு. இந்த குரு சந்திரன் மேல போனாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? அதே போல ஏற்கனவே நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை போட்டிருப்போம். 9ஆம் பாவகத்துல இருந்து அதிர்ஷ்டத்தை குறைத்த சனி பகவான் 10ஆம் பாவகத்துக்கு போகுது. கர்மஸ்தானத்துல சனி ஒரு பாவகருக்கும் கர்மஸ்தானத்துல இருக்கலாம், தொழில் மேம்பாடு ஆகும். ஆனா அதுல என்ன நெகட்டிவ்ன்ற பாயிண்ட் நான் அதுல சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலயே. அதே போல ராகு கேது பெயர்ச்சி, அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ராகு 9லயும் கேது 3ஆம் இடத்துலயும் வருது. இதையெல்லாம் சேர்த்து இப்ப வரப்போற குரு பெயர்ச்சி பலன்களையும் நம்ம பார்க்கலாம். இதை ஒரு பொது பலனாக பார்க்கலாம். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் ராசியிலேயே வரும்போது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு நன்மைகளை செய்யுமா தீமைகளை செய்யுமானா ஒரு 60% அளவுக்கு தீமைகளை நிறைய செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நாம கண்டிப்பாக அந்தந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்துட்டாகவே, அல்லது சில முடிவுகளை எடுக்காமல் பொறுமையாக இருந்து விட்டாவே நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். இப்ப ஜென்ம குரு மே 14ஆம் தேதியிலிருந்து சந்திரன் மேல குரு வர்றதுனால இடமாற்றமும் பயணமும். முதல்ல பாத்தீங்கன்னாக்க குரு சந்திரன் மேல போகும்போது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு கடன் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ஒரு சிறு தொழில் செய்யறீங்க அப்படின்னா கூட அந்த கடையோ அல்லது தொழிலையோ மேம்படுத்துறதுக்காகவோ அல்லது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி 2026 மே மாசம் வரல இருப்பாரு. சோ அந்த காலகட்டத்துக்குள்ள இது நடக்கும். அதே போல வேலை விஷயமா இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்போ அல்லது அலைச்சலுடன் பயணங்களுடன் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அல்லது பிரைவேட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கூட ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸோ அல்லது உங்களுக்கு வேற ஒரு ஊர்லயோ டிரான்ஸ்பர் கிடைக்கும். அது உங்க வீட்டுக்கும் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ போயிட்டு வர்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். அல்லது வீடே ஷிஃப்ட் பண்ணிட்டு வீடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். அதே இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். இதுதான் ஃபர்ஸ்ட். இடமாற்றமும் பயணமும் நிறையவே இருக்கும் ஜென்ம குரு. அடுத்தது உடல் நலத்தை பாதிக்கும். தன்னுடைய 7ஆம் பார்வையால ராசிக்கு 4ஆம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்கு. அதே போல சந்திரன் மேல குரு இருக்கும் போது உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே சமயத்துல மன அழுத்தம் ஏற்படும், மெடிடேஷன் செய்யணும். இதுதான் மேஜரான நெகட்டிவ்னு பார்க்கும்போது. சரி, என்னதான் பாசிட்டிவ் கிடைக்கும்னாக்க வேலை கண்டிப்பாக உண்டு. வேலை விஷயமா பாதிப்பு ஏற்படாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவோட பார்வை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில குரு 7ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா, அந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் ராசியிலே நிக்கிறாரு. அப்போ காதல் செட் ஆகும். இப்போ லவ்ல இருக்கீங்க, ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, அது இன்னும் இழுபறியா இருக்கு அப்படின்னாக்க காதல் செட் ஆகும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புமே உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாலையும் மறுமணமும் ஆகும். அடுத்தது வாழ்க்கை துணையுடன் சதா சச்சரவு, சண்டை, பிரச்சனையோடய இருக்கும் சில பேருக்கெல்லாம். அதுவும் நாம ஏற்கனவே நிறைய அதை பத்தி பேசிட்டோம். மிதுன ராசியில அதிகமான வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சில பேர் எல்லாம் பிரிந்து கூட இருப்பீங்க. சில பேர் தொழில் காரணமாக கூட ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண கஷ்டம், அதே போல பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களாக இருக்கும், கடன் இருக்கும். திருமண வாழ்க்கையிலும் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட இந்த காலகட்டம் தொழில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அழுத்தங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த கோச்சாரத்துல சனி பூரட்டாதியில் இருக்கு. அப்போ குருவோட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பாதிப்புகள் இருக்கு. இந்த நவம்பர் மாதம் வரலும் இந்த அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு சரியா போகும், பயப்பட வேண்டியதில்லை. ஆனா அதன் பிறகு உடல்நல விஷயத்துல தான் நீங்க கவனம் செலுத்திக்கணும். அதே போல இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த குருவை பொறுத்தவரையிலும் மிதுனத்துல பகை. அதே போல இங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியல் குறையும்.
சதா கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னாக்க கண்டிப்பா அது கொஞ்சம் குறையும். அதே சமயத்துல பிரிந்திருக்கீங்க, தோஷங்கள் இல்ல, கலசர தோஷம் இல்ல, தார தோஷம் இல்ல, அல்லது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் கடுமையாக இருந்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷமே இல்லைன்னு வச்சீங்களா, அப்படிப்பட்டவர்கள் கூட பிரிஞ்சிடுறாங்க. சோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. தசாபுக்தி சரியில்லாம ஒரு தற்காலிக சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள்லாம் கூட சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. சப்போஸ் தோஷங்களோடு இருக்கீங்கன்னா இவ்வளவு நாள்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பீங்க, அல்லது வழக்குகள்ல இருப்பீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வழக்குகள் முடிவுக்கு வரும், நல்லபடியா முடிவுக்கு வந்து மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்படும். அதே சமயத்துல திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். கூட்டு தொழில் கூட்டாளிகளால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க, நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சோ நட்பில் இருந்த விரிசல்கள் குறையும். சில பேருக்குல புதிய ரிலேஷன்ஷிப், புதிய நண்பர்கள் அறிமுகமாகிறது போன்றவையும் சில பேருக்குல ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். 9ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாரு. குரு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக 9ஆம் பாவகத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருக்கு, சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு இருக்குன்னாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரலாம், அல்லது சில பேருக்கு பூர்வீக சொத்தால் ஆதாயம் பெறலாம். பூர்வீக சொத்து வித்துட்டு புதிய சொத்து, அதாவது வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குரு பகவானை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. சில பேர்ல பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்க, வரனே அமையாம இருந்தாக இந்த காலகட்டத்துல வரன் அமையும், திருமணம் ஆகும், இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப வரவுகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம். புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணியில் இருக்கீங்க, அல்லது கம்ப்யூட்டர் மாதிரி ஐடி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நிர்வாகம், இந்த மாதிரி புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டம் ஏற்றத்தை கொடுக்கும். அதுதான் முக்கியமா சொல்ல வருது. அதே போல இது வந்து ஒரு பொது பலன் தான். இதுல வந்து நமக்கு வந்து நடக்கக்கூடிய தசா புக்தி ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் அல்லது துலாம் லக்னமாக இருந்து இந்த குரு தசை நடக்குது, அதுல குரு பாவத்துவமாக இருக்கிறாரு, நீசமாக இருக்கிறாரு, அல்லது குரு அஸ்தங்கம் பெற்றிருக்காருனாக இந்த குரு பெயர்ச்சியால பெரிய அளவுக்கு நன்மை இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து தசா புக்தியும் இணைச்சு பலன் பார்க்கும்போது இது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதே போலதான் இப்ப நம்ம ராசியில என்ன கிரகம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வச்சு நம்ம பலன் எடுத்துக்கலாம். அதாவது சந்திரன் இருக்கு ராசியில, அது தெரியும். கூடவே கேது இருக்கலாம், சில பேருக்கு ராகு இருக்கும், சில பேருக்கு வந்து சனி, சூரியன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதன் மேல் இந்த குரு போகும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா உங்க ராசியில சந்திரனோட கேது இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கேதுவோட குரு ரியாக்ட் ஆகும்போது மனக்குழப்பம் நிறைய வரும், பண கஷ்டங்களும் வரும், பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும், பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும். ஆனா உடல்நலம் பாதிச்சாக்க உடனுக்குடன் மருத்துவம் கிடைச்சு குணமாயிடுவீங்க. ராகு இருக்கிறாருன்னு வச்சுங்க, ராசிலேயே ராகும் இருக்கு, ராகு சந்திரன் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னாக்க பொதுவாகவே வந்து இந்த குரு சேரும் போது பொதுவாகவே கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. பொதுவாகவே ஜென்மத்துல குரு வரும்போது உங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ராகு மேல குரு வரும்போது குரு சண்டால யோகம். பொதுவாகவே மிதுனத்துல ராகு இருந்தா நல்ல பலனை செஞ்சிருது. அந்த வகையில் இந்த குரு சேரும் போது பாசிட்டிவ் தான். அதாவது பொருளாதார ரீதியாக திடீர்னு பண வரவுலாம் கிடைக்கும், நல்ல ஒரு இடமாற்றங்கள் அமையும், இடமாற்றம் ஏற்படும், அது ஒரு குட் பிளேஸா இருக்கும், அதுல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ராகு இருந்தா குரு சண்டால யோகமா வேலை பார்த்துச்சுனாக்க உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அது நிர்ணயிக்கும் கொஞ்சம், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே சனி இருக்குன்னு வச்சுங்களேன், சனி உங்க ராசியில் இருக்கு அப்படின்னாக்க இந்த சனி மேல இந்த குரு செல்லும் போது புதிய வாய்ப்புகள்லாம் வரும், புதிய தொழிலை கையில் எடுப்பீங்க, புதிய வேலைக்கு போவீங்க. அதே போல சில பேருக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனி இருந்தால். அதே சமயத்துல ராசிலேயே சூரியன் இருக்குனாலையும் இந்த சூரியன் மேல இந்த கோச்சார குரு செல்லும் போது பதவி உயர்வு அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புகழ் வேலையில, தந்தையின் மூலம் ஆதாயம் அடையிறது, பூர்வீக சொத்தால் நன்மைகள் அடையிறது, மூத்த மகனால் மகிழ்ச்சி அடையிறது, இந்த மாதிரி நிறைய நன்மைகளும் ஏற்படுத்தும். அதே சமயத்துல இந்த ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாய் இருக்குனாலையும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய் மேல இந்த கோச்சார குரு ரியாக்ட் ஆகும் போது
திருமணம் ஆகாதவர்களுக்கு, குறிப்பாக பெண்களாக இருக்கீங்கன்னாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழி ஒற்றுமை ஏற்படும், சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க. நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடன் வாங்கியாவது அதை நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அதே போல இந்த இடத்துல புதன் இருக்கு அப்படின்னாக்க, இந்த புதன் மேல கோச்சார குரு ரியாக்ட் ஆகும் போது நண்பர்கள் வழி ஆதரவுகள் கிடைக்கும், நட்பு நல்லா இருக்கும், கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல சில பேருக்கு காதல் ஏற்படும், சில பேருக்கு திருமணம் ஆகும். செவ்வாய் இருந்தாலும் திருமணம் ஆகும், புதன் இருந்தாலும் திருமணம் ஆகும். அதே போல இந்த இடத்துல சுக்கிரன் இருந்து அந்த கோச்சார குரு இந்த சுக்கிரன் மேல ரியாக்ட் ஆகும் போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, எதிர்பாலினுடைய நட்பு உறவு ஏற்படுறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. குருவே அங்க இருக்கு, சில பேருக்குலாம் ஜாதகத்தில் இருக்கும், உங்க ராசிலேயே குரு இருக்குன்னாக்க அதுவுமே பெஸ்ட். அதாவது வாழ்க்கையில ஒரு படி மேல போவீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நண்பர்களுக்கு மத்தியில நீங்க ஒரு படி உயர்வாக தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ 19 குரு பெயர்ச்சி ராசியில வந்துருச்சு, எல்லாருக்கும் பாதிச்சிடும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்துல இந்த கட்டத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கு, சந்திரன் ஆல்ரெடி இருக்கு, அதோட கூட என்ன கிரகம் இருக்கு, அல்லது வேற எந்த கிரகமும் இல்லைனாக உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் இருந்தாலும் என்ன தசாபுக்தி நடக்குது, அதற்கு தகுந்த மாதிரியும் பலன்கள் இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பலனை ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனா ஜென்ரலா நான் சொல்லணும்னாக்க இந்த குரு பயிற்சி ஹெல்த்தை பாதிக்கும், அதனால கவனமா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், தேவையற்ற பயணங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மருத்துவம் கிடைக்குமா அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா கொஞ்சம் தொலை தூரத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும், எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் ப்ரெஷர்லாம் வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, வேலையெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 10ல சனி இருந்தாவே ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர்ல புதிய தொழிலை ஆரம்பிக்கீங்க, சில பேர்லாம் புதிய திட்டத்தை போட்டு புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா குருவோட வீட்டுல சனி இருக்கிறாரு, அதனால பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல தொழிலை விரிவுபடுத்துவீங்க, தொழிலை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும். அப்போ எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும், அந்த சனி 10ல இருக்கிறாரு. அதே போல ராசியில குரு இருக்கனால இந்த 2025 பொறுத்தவரை இரும்பு சம்பந்தமான தொழில்கள், கம்ப்யூட்டர், ஐடி, இன்டலெக்சுவலை பேஸ் பண்ணி செய்யற தொழில்கள் அனைத்துமே, ஏற்றுமதி இறக்குமதி, அதே போல ஆசிரியர் பணி, கன்சல்டேஷன், புரோகிதம் மற்றும் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட்டு, மேலும் மீடியா சார்ந்த துறை, இந்த துறை மட்டும் இல்லாமல் பேங்க், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஹார்ட் ஒர்க் இருந்தாலையும் வருமானங்கள் நல்லாவே இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கூட வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் தான், அதுல இருக்கிறவங்களுக்கும் அச்சீவ் பண்ணுவீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரலா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கீங்க அல்லது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு படிக்கிறீங்கன்னா ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னாக நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே போல ஒரு முறை நீங்க ஆலங்குடி போயிட்டு வாங்க, குருஸ்தலம் ஆலங்குடி போயிட்டு குரு பகவானையும் சிவனையும் தரிசிச்சுட்டு வர்றது நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.